நம்ம நாட்டிலேருந்து வெளிநாட்டுக்கு போற பெரும்பாலான மக்கள் ஏன் திரும்பி வரமாட்டாங்க? இந்த கேள்விக்கான பதில் தான் இந்த வீடியோ. நானும் இங்க வந்ததுலேருந்து இந்த கேள்விக்கான பதில் தான் தேடிட்டு இருக்கேன். இந்த கேள்விக்கான பதில தேட தேட இன்னும் ஆழமான பதில்கள் எனக்கு கிடைச்சிருக்குன்னு ஒரு ஃபீலிங். அதனால தான் பார்ட் 2 ஒரு டாப் 5 ரீசன மட்டும் நான் ஃபில்டர் பண்ணியிருக்கேன். அத பத்தி பேசுவோம். முதல் விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெளிநாட்டுல வாழ்றாங்க தெரியுமா? தே டோன்ட் பிலாங் எனிவேர். என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒண்ணும் இல்ல. இங்க இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு வந்து நம்ம ஊருக்கு போகணும்னு ஒரு ஃபீல் இருக்கும். நம்ம ஊர் வந்தான்னு வச்சுக்கோங்க, அதிகபட்சம் 1 வாரம் தான். ஒரே வாரத்துல எப்பா இங்கேருந்து போனா போதும்டான்னு ஒரு ஃபீல் வந்துரும். அவங்களுக்கு வந்து அங்க இருக்கும்போது இங்க இருக்கணும் ஃபீல் வரும். இங்க இருக்கும்போது அங்க இருக்கணும் ஃபீல் வரும். நம்பலன்னா ஃபாரின்ல இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அத கேட்டு பாருங்க. ஸோ அதுதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் ரீசனா பார்க்குறேன். செகண்ட் ரீசன் சொசைட்டிக்காக. இப்போ என் பையனோ, என் பொண்ணோ வந்து வெளிநாட்டுல இருக்கான்னு சொல்லி எல்லாம் அந்த ஒரு ஸ்டேட்டஸ் பில்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்க திரும்பி போயிட்டீங்கன்னா, அவங்க திரும்பி வந்துட்டாங்கன்னா, அந்த ஸ்டேட்டஸ் வந்து பிரேக் ஆயிரும். அந்த சொசைட்டி ஸ்டேட்டஸ ஹோல்டு பண்ணனு திரும்பி வரமாட்டாங்க. 3வது விஷயம் பணம். மெயின் விஷயம். என்னன்னா, வெளிநாட்டுல வந்து நல்லா தாராளமா செலவு பண்ணி பழகிடுவாங்க. இப்ப இவங்க இங்க இருந்து அங்க வந்தாங்கன்னா, இவங்க இங்க வாங்குன சம்பளத்துக்கும், அங்க வாங்க போற சம்பளத்துக்கும் வந்து மேட்சே இருக்காது. இந்த வாழ்ந்து கெட்டவன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாரி அவங்களுக்கு ஃபீல் ஆயிடும். அதனாலேயே வந்து தவிர்த்துருவாங்க. 4வது விஷயம் என்விரான்மென்ட் அண்ட் சரவுண்டிங். ஒன்ஸ் ஃபாரின்ல போயி அந்த என்விரான்மென்ட்டையும், அந்த சரவுண்டிங்கும், அந்த கல்ச்சரும் ஃபீல் பண்ணிட்டாங்கன்னா, நம்ம ஊருக்கு வந்துட்டு அந்த சத்தத்திலயும், பொல்யூஷன்லயும் அந்த அந்த என்விரான்மென்ட்ல இருக்கவே அவங்களுக்கு புடிக்காது. இதனால தான் மெயின் ரீசன் 4வது ரீசன் அவங்க வராம இருக்கிறதுக்கு. 5வது ரீசன் இருக்கிறதுலயே பெஸ்ட் ரீசன் வந்து ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். என்னன்னா, வாழ்க்கையில எப்படியோ ஒரு கஷ்டப்பட்டு அப்படியே ஃபாரின் போயிட்டு இருப்பாங்க. போயிட்டு இப்ப அவங்க நாட்டுக்கு வந்துட்டாங்கன்னா, அந்த சாய்ஸ் கரெக்ட்டா இருக்குமா? தப்பா இருக்குமா? திரும்பி வர்றது வந்து ஒரு காஸ்ட்லி மிஸ்டேக்கா மாறிடுமா? அந்த பயம் வந்து அவங்களுக்குள்ள இருந்துட்டே இருக்கும். அதனாலேயே வந்து அவங்க ஃபாரின்ல இருக்கிறத கன்டின்யூ பண்ணிருப்பாங்க. ஸோ இதுதான் என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு டாப் 5 ரீசன். ஃபாரின்ல இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு அனுப்பிச்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஒரு ஃபாலோ குடுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பண்ணுங்க. லவ் யூ ஆல். டேக் கேர். பாய்.